தாய் வீடு டிசம்பர் 2023. சிறுகதை நிழல். எழுதியவர் ராதிதேவி கந்தசாமி, தாமரை செல்வி. வாசிப்பவர் குணாலினி தயானந்தன். அம்மா குரல் உயர்த்தி கதறினாள். வந்திருந்த அத்தனை பெண்களின் அழுகை ஒலியையும் மீறிக்கொண்டு அம்மாவின் குரல் தனியாக கேட்டது. அந்த சின்ன விராந்தையிலும் முற்றத்திலும் ஊரே கூடியிருந்தது. காலை வெயில் விராந்தையின் பாதி இடம் வரை பரவியிருந்தது. விராந்தை நடுவே போடப்பட்டிருந்த வாங்கின் மீது வைத்த பெட்டிக்குள் கண்மூடி ஆதவன் படுத்திருந்தான். ஐயோ ராசா, ஏனப்பன் இப்படி செய்தார்? எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படியடா மனசு வந்தது? என்ற கடவுளே! அம்மாவின் அழுகைக்கு யாராலும் அணை போட முடியவில்லை. அமுதா அருகே அமர்ந்து அம்மாவின் தோளை அணைத்து கொண்டாள். அவள் அணைப்பை உணரும் போதெல்லாம் அம்மா வெடித்து கொண்டு அழுதாள். அவளும் அம்மாவும் தனித்து போய் நிற்கும் நிலையை, தோற்றுவித்து போன பிள்ளையை நினைத்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் ஆதவனின் முகத்தை பார்த்தாள். 23 வயசுக்கு குழந்தை முகம் மாறாமல் இருந்தான். 15 வயது வரை அம்மாவின் மடியிலேயே படுத்து வளர்ந்த பிள்ளை. அவர்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் அவனை சுற்றியே இருந்தது. இவனால் தான் இந்த குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரப்போகிறது, இவனால் தான் சந்தோஷங்கள் கிடைக்கப் போகிறது. எத்தனை நம்பிக்கைகள்! அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு போய்விட்டான். பக்கத்தில் இருந்த வாணி சித்தி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். கம்பஸில் படித்து பெரிய ஆளா வருவா என்று பார்த்து கொண்டிருக்க இப்படி செய்துட்டியேடா. பழி சொல்லு தாங்காமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டியே அப்பன். நீ ஒரு நாளும் பிழை செய்ய மாட்ட. நாங்கள் உன்னை நம்புகிறோம். பிறகு ஏன் இப்படி செய்தாயடா? அம்மாவையும் அக்காவையும் நினைச்சு பார்க்காமல் விட்டுட்டியே. ஐயோ, தாங்க முடியதில்லை. சித்தியின் அழுகையில் மட்டுமில்லை, ஊர் பெண்களின் அழுகையிலும் பொய்மை இல்லை. மனநொந்து விடும் கண்ணீர் ஒரு அப்பாவி இளைஞனுக்கானது. மிதிச்ச புல்லு சாகாது. அப்படிப்பட்ட அப்பிராணி பொடியன் அவனை போய் போத மருந்து பாவிச்சவன் என்று சொல்லி போட்டாங்களே, பாவியல் என்ற புலம்பல்தான் எல்லோர் வாயிலிருந்தும் வந்து கொண்டிருந்தது. அமுதா வெள்ளை துணிக்குள் புதைந்து போயிருந்த ஆதவனின் முகத்தை பார்த்தாள். தற்கொலை செய்யும் துணிவு எப்படி இவனுக்கு வந்தது? அவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு போனானா? தற்கொலை செய்ய போகும் அந்த கடைசி நேர தருணம் என்னென்ன நினைத்திருப்பான்? சத்தம் வராமல் அழுதிருப்பான். மனதுக்குள் சுக்கு நூறாய் நொறுங்கி இருப்பான். அந்த உணர்வு அவனுக்குள் எத்தனை துன்பத்தை கொடுத்திருக்கும். ஐயோ, என்று அப்பன் கண்ணீர் அடக்க மாட்டாமல் பொங்கி கொண்டு வந்தது. அதிர்ந்து பேச தெரியாதவன், சொல்வதையெல்லாம் தலையசைத்து கேட்டுக்கொள்பவன், அம்மாவும் அக்காவுமே உலகம் என்று வாழ்ந்திருப்பவன் எப்படி ஒரு கணத்தில் தற்கொலை செய்யும் முடிவை எடுத்திருப்பான்? அப்பா இல்லாத குடும்பம், 2 குழந்தைகளை கைவிட்டு போன அப்பா இதுவரை எங்கே என்று தெரியாது. இருக்கிறாரா இல்லையா என்பதும் தெரியாது. அம்மாதான் ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் செய்து அவர்களை வளர்த்து ஆளாக்கினாள். அமுதாவுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை. வீட்டு நிலைமை அவளை படிப்பை விட்டு உழைப்பை தேட வைத்தது. ஆதவனுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைத்த போது அவன் படிப்பு தேவைக்காக புடவை கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தாள். சித்தப்பா தெரிந்தவர் மூலம் கதைத்து அந்த வேலையை எடுத்து தந்தார். காலை 9 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நின்றபடியே வேலை செய்ய வேண்டும். கால் வலியோடு சைக்கிள் ஓடி வீடு வந்து சேர்வதற்குள் களைத்து விடுவாள். அம்மாவின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் அந்த களைப்பெல்லாம் பெரிதாக தெரிந்ததில்லை. அந்த வருமானம் வீட்டின் கஷ்டங்களை ஓரளவு போக்கியது. ஆதவனையும் படிக்க வைக்க முடிந்தது. அம்மாவின் கனவு ஆதவன் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பது.
அதற்காக தங்களை வருத்தி அவனுக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்து கொண்டார்கள். இதோ இன்னும் 1 வருடம் படித்தால் பட்டதாரியாக வந்து விடுவான், நல்ல வேலை தேடிக்கொண்டு அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுவான் என்ற எதிர்பார்ப்பு ஒரு காலை நேரத்தில் கனவாக கலைந்து விட்டது. 1 வாரமாகவே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தன. போதைப் பொருள் வைத்திருந்ததாகவும் பாவித்ததாகவும் சில மாணவர்களை விசாரணைக்கு உள்ளாக்கியிருந்தார்கள். அவர்களில் ஆதவனும் ஒருவன் என்று தகவல் வந்ததும் பதறி அடித்து கொண்டு அம்மாவையும் கூட்டிக் கொண்டு அமுதா போனாள். அறைக்குள் அமர்ந்திருந்த ஆதவன் ஜன்னலுக்கு வெளியே அவர்களை கண்டதும் பிடித்து கொண்டு அழுதான். அவனுக்கு கிட்ட போக முடியவில்லை, யாரிடம் விசாரிப்பது என்றும் தெரியவில்லை. அதன் பிறகு அவனை பார்க்க முடியவில்லை. விசாரிக்க எங்கேயோ கொண்டு போனதாக சொன்னார்கள். அம்மா அழுது கொண்டே இருந்தாள். அவளை தேற்றுவதே பெரும் பாடாயிருந்தது. சித்தப்பாதான் எங்கெங்கோ அலைந்தார். 4ஆம் நாள் பொழுதுபடும் நேரம் சித்தப்பா ஆதவனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார். விசாரித்து விட்டு போக சொல்லிவிட்டார்கள், கூப்பிடும் போது வர சொன்னார்கள் என்றார் சித்தப்பா. ஆதவன் அம்மாவின் மடியில் விழுந்து அழுதான். அழாதே அப்பன், நீ பிழை செய்ய மாட்டாய் என்று தெரியும். நான் அந்த பொடியலோட நின்ற நான் தான், ஆனால் நான் பாவிக்கல. எனக்கு பயமாக கிடக்குது. வெளியில் எல்லாருக்கும் கதை போயிட்டுது, அவமானமாக கிடக்கு. முகம் பொத்தி அழுதவனை தேற்ற முடியாமல் அம்மாவும் அவளும் கலங்கி போய் நின்றார்கள். உன்னை பற்றி தெரிஞ்சவை அப்படி பிழையாய் கதைக்க மாட்டினம், நீ மனதை போட்டு குழப்பாத. சித்தப்பாவும் சித்தியும் ஆறுதல் சொன்னார்கள். ஆதவன் இடிந்து போய் அமர்ந்திருந்தான். சாப்பிடு என்றால் கூட கண்களிலிருந்து கரகரவென்று நீர் வழிய தொடங்கிவிடும். விசாரிச்சு போட்டு உன்னில பிழை இல்லை என்று சொல்லி விட்டுட்டினந்தானே, பிறகு ஏன் கவலைப்படுற? இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வெறும் போகும், உதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாத, விடு. அமுதா ஆதரவாய் சொன்னாள். அவன் தோளை அணைத்து கொண்டாள். உன்னை நாங்கள் நம்புகிறோம், இந்த ஊரும் நம்புது, பிறகு மற்றவையை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தவனை கவலையோடு பார்த்தாள். அந்த பொடியலோட நீ ஏன் பழகின? நீ இல்லை, சேர்ந்து படிக்கிற பொடியலன்று தான். சரி, ஆனால் அவங்க சரியில்லை, போதை மருந்து பாவிக்கிறவங்கள் என்று தெரிஞ்சால் நீ விலகி இருக்கலாமே. அவன் பேசாமல் இருந்தான். சரி சரி விடு, போனது போகட்டும், இனி படிப்பில கவனத்தவை, அழாதேடா, எழும்போ. இரவு சாப்பிடாமலே அழுது கொண்டு படுத்து விட்டான். அம்மாதான் பதறிக்கொண்டே இருந்தாள். விடம்மா, கொஞ்சம் அவன் மனம் தேறட்டும், சரியா நொந்து போனான், படுத்தொழும்பட்டும். இரவு அம்மாவின் இருமல் சத்தம் வெகு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. அமுதாவும் விழித்து கொண்டேதான் படுத்திருந்தாள். தம்பியின் நிலை கவலையை தந்தது. சத்தமற்ற இரவு அமைதியை தருவதற்கு பதிலாக சஞ்சலத்தையே தந்தது. இந்த பழிதரும் உணர்விலிருந்து அவன் மீண்டு விட வேண்டும். இன்னும் அவனுடன் ஆதரவாக பேசி அவனை சரிப்படுத்த வேண்டும். உறக்கத்துக்கும் விழிப்புக்குமான போராட்டத்தில் விடிந்தது தெரியவில்லை. அம்மா போட்ட கூப்பாட்டில் பதறி அடித்து எழுந்து ஓடினாள். பின்பக்கம் நின்ற மாமர கிளையில் ஆதவன் தூக்கு போட்டு தொங்கிய காட்சி கண்களில் அறைந்தது. அவர்கள் அலறிய அலறலில் அக்கம் பக்கத்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள். காலாகாலத்துக்கும் அந்த காட்சி நினைவிலிருந்து மறையப் போவதில்லை. மாமரத்தை பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சம் பதறப்போகிறது. இவ்வளவு தூரம் மனநொந்திருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பான். அவனை தனிமையில் படுக்க விட்டது இவ்வளவு பெரிய தவறு. அமுதாவால் தாழ முடியவில்லை. அம்மாவின் கதறலை அடக்க முடியவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே அவளுக்கு புரியவில்லை. விக்கித்து போய் அமர்ந்திருந்தாள். சித்தப்பா சித்தியின் குரல்கள் கனவில் கேட்பது போல உணர்ந்தாள். என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், ஒன்றையும் உணர முடியவில்லை. காவல்துறை விசாரணை என்று வந்து நின்றபோது திக்கென்றது. தற்கொலை செய்யும் முன் கடிதம் ஏதும் எழுதி வைத்தானா?
பார்த்தீர்களா என்றார்கள். பார்க்க தோன்றவில்லை. கண்ணில் ஏதும் பட்டதாகவும் நினைவில் இல்லை. அமுதா பதட்டத்தோடு ஒதுங்கி நின்றாள். அவர்களோடு சேர்ந்து சித்தப்பாவும் நின்று தேடினார். ஆதவன் படுத்திருந்த அறையில் நிலத்தில் விரிக்கப்பட்ட பாயும் போர்வையும் அப்படியே இருந்தது. பக்கத்தில் அவன் படிக்கும் மேசை, அவன் பாவித்த சிறிய அலமாரி, சுவரில் தொங்கும் அவனது உடுப்புகள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டினார்கள். கடிதம் என்று எதுவும் அகப்படவில்லை. அவர்கள் போனதும் சித்தப்பா நொந்த குரலில் கேட்டார், இரவு என்ன பிள்ளை நடந்தது? அவன் என்ன கதைச்சவன்? அமுதாவுக்கு குரல் அடைத்து கொண்டது. கவலையா இருந்தான் சித்தப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாதே என்றுதான் சொன்ன. நான் சாப்பிடாமல் படுத்துட்டான். விடிய பார்க்குறோம் இப்படி செய்து போட்டான் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் முகத்தை பொத்தி கொண்டு ஓவென்று அழுதாள். ராத்திரியும் சாப்பிட இல்லை. என்ற பிள்ளை பசிச்ச வயத்தோட போயிட்டானே, நான் இனி என்ன செய்வேன்? சித்தியின் தோளில் கிடந்து அம்மா கதறினாள். ஒவ்வொரு அலுவலையும் சித்தப்பாவும் ஊராட்களும் நின்று செய்தார்கள். பிராந்தை நடுவே பெட்டிக்குள் எந்த சலனமும் இன்றி ஆதவன் படுத்திருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதவன் அவர்களை விட்டு போய்விடுவான். அவன் இல்லாத வெறுமையை இந்த வீடு எப்படி தாங்கப் போகிறது? இனி வரும் நாட்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? அவன் உலவிய முற்றம், படுத்துறங்கிய அறை, அமர்ந்து சாப்பிட்ட அடுக்களை, உயிரை மாய்த்த மாமரம், இவையெல்லாம் துயரத்தின் சாட்சிகளாக அமையப் போகின்றனவே. என்ற கடவுளே! அடிவயிற்றுக்குள் எதுவோ புரண்டு புரண்டு அடங்கியது. நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அவன் இப்படி செய்வான் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் விட்டமே என்று தன்னையே நொந்து கொண்டாள். நடு இரவில் ஒரு தடவை அவனை போய் பார்த்திருக்கலாமே என்று மனம் தத்தளித்து கொண்டே இருந்தது. குற்ற உணர்வில் ஒடுங்கி போனாள். எல்லா இடங்களிலிருந்தும் விஷயம் கேள்விப்பட்டு தெரிந்தவர் உறவினர் என்று வந்து கொண்டே இருந்தார்கள். பெண்கள் அம்மாவையும் அவளையும் கட்டி கொண்டு அழுதார்கள். துக்கம் இன்னும் பொங்கி பெருகியது. அமுதா அம்மாவின் அருகிலேயே அசையாமல் அமர்ந்திருந்தாள். விராந்தையின் வெளிவாசலில் நின்றபடி சித்தப்பா சூழ்ந்திருந்த பெண்களுக்குள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். சித்தி திரும்பி, அமுதா, சித்தப்பா உன்னை ஒரு கால் விரட்டாம், போய் என்னண்டு கேள் என்றாள். அமுதா எழுந்து அமர்ந்திருந்த பெண்களை விலக்கி நடந்து வாசலுக்கு போனாள். கால்கள் தோய்ந்து விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே போனாள். முற்றத்தின் ஓரத்துக்கு போய், என்ன சித்தப்பா என்று கேட்டாள். மாத்தின காசு ஏதும் இருக்கவில்லை, ஒரு 200 ரூபாய் இப்போ தேவையா கிடக்கு? இருக்குமென்று நினைக்கிறேன் சித்தப்பா, பொறுங்கோ பார்த்துண்டு வாரன். அவள் திரும்பி விராந்தை கடந்து அறைக்குள் போனாள். சித்தப்பா தான் எல்லா செலவுகளையும் பார்த்து பார்த்து செய்கிறார். காசு கணக்கு பற்றி எதுவும் பேசவில்லை. பிறகு அதை பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு அவர் கேட்ட காசு இருந்திட வேணும். இம்மாத சம்பள காசில் அம்மாவிடம் கொடுத்தது போக சில்லறையாக ஏதும் இருக்கக்கூடும். அரை மூலை மேஜை மீது இருந்த கைப்பையை எடுத்து திறந்தாள். உட்பக்கம் பைக்குள் கைவிட்டு துளாவி சில தாள்களை எடுத்தாள். 220 ரூபாய் இருந்தது. 2 100 ரூபாய் தாள்களை எடுத்துக்கொண்டு மிகுதியை உள்ளே வைத்தாள். அப்போதுதான் கவனித்தாள், கைப்பையின் உட்புறமாக 4ஆக மடிக்கப்பட்ட வெள்ளை காகிதம் ஒன்று கண்ணில் பட்டது. பகீரென்றது. பதட்டத்துடன் எடுத்து விரித்தாள். அமுதனின் கையெழுத்து அவசர எழுத்தில் கிறுக்கலாய் தெரிந்தது. அக்கா, என்னை எந்த பிழையும் செய்ய மாட்டேன் என்று எல்லோரும் நம்புகிறீர்கள். அதை கேட்கும் போதெல்லாம் என் மனம் குற்ற உணர்வில் தவித்து போகிறது. நான் பயத்தில் பொய் சொல்லிட்டேன். அது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. உண்மை வெளிவரும்போது நீங்கள் துடித்து போய்விடுவீர்கள். அந்த நிலையை என்னால் நினைத்து பார்க்க முடியல. உனதும் அம்மாவினதும் முகத்தில் எப்படி விழிப்பேன்? தெரியாமல் பிழை செய்து போட்டேன். என்னை மன்னிச்சு கொள்ளாக்கா. அம்மாவை கவனமாக பார்த்துக்கொள். ஆதவன்.
அமுதா ஒரு கணம் உறைந்து போய் நின்றாள். அந்த எழுத்துக்களில் ஈரம்பட்டு காய்த்திருந்தது. அழுது கொண்டே எழுதியிருக்கிறான். என்ற அப்பன் மனம் பெருங்குரலில் ஓலமிட்டது. அமுதா! அறைக்கு வெளியே சித்தியின் குரல் கேட்டது. கண்களை துடைத்து கொண்டாள். மெல்ல வெளியே வந்தாள். முற்றத்தில் இறங்கி சித்தப்பாவிடம் காசை கொடுத்தாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த மனோகரி மாமி, ஐயோ, அப்பிராணி பொடியனில இல்லாத பொல்லாத பழிய போட்டால் அது என்னென்று தாங்கும்? பிழை செய்கிற பிள்ளையே இது, பாவம், மென நொந்து இப்படி செய்து போட்டுது. ஏன் அமுதா, அவன் ஏதும் கடிதம் எழுதி வச்சவனே, பார்த்து நீங்களே என்று அழும் குரலில் கேட்டாள். இல்லை மாமி, அவன் ஒன்றும் எழுதி வைக்க இல்லை. அமுதாவும் அழுது கொண்டே சொல்லிவிட்டு உள்ளே போனாள்.